சீத்தாப்பழம். நம் நாட்டில் சீதாப்பழம் என்று அழைக்கப்படும் இப்பழம் ஆங்கிலத்தில் கஸ்டர்ட் ஆப்பிள் என்று அழைக்கப்படுகிறது. கஸ்டர்ட் என்ற ஐஸ்கிரீம் போன்ற சுவை இந்த பழத்திற்கு இருப்பதால் இதற்கு இந்த பெயர் கொடுத்தனர். வைட்டமின்கள், புரதம், தாது பொருட்கள், சக்தி தரும் இனிப்பு, கொழுப்புச்சத்து, நார்ச்சத்து என அனைத்தையும் கொண்டது சீத்தாப்பழம். நம் உடலில் உள்ள திசுக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நச்சு பொருட்களை உடலில் இருந்து வெளியேற்ற ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. இதை உடலுக்கு தருவது வைட்டமின் சி தான். ஆனால் இந்த வைட்டமின் உடலில் அதிக நேரம் தங்குவதில்லை. அதனால் ஒருவர் தினமும் வைட்டமின் சி அடங்கிய உணவை கட்டாயம் சாப்பிட வேண்டும். சமைத்த உணவில் இந்த வைட்டமின் விரயமாகி விடுவதால் பழங்களை சாப்பிடுவதன் மூலமே நாம் இந்த வைட்டமினை அன்றாடம் பெற முடியும். சமயத்தில் நம் உடலுக்கு வைட்டமின் சி அதிக அளவில் தேவைப்படுகிறது. நம் மனதில் அதிக அழுத்தம் ஏற்படும் போது, உடலில் ஏதேனும் தொற்று நோய் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கும் போது, அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் போதோ இந்த வைட்டமின் சியின் தேவை அதிகமாக இருக்கிறது. அந்த சமயத்தில் சமய சஞ்சீவினியாக கைகொடுக்கிறது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிப்பதால் பித்தம், வாந்தி, பேதி, தலைச்சுற்றல் ஆகியவற்றையும் குணப்படுத்தும். நீண்ட காலமாக அல்சர் நோயால் அவதிப்படுபவர்கள் சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர அவர்களுக்கு அந்த பாதிப்பு வெகு விரைவில் குணமாகும். அதே போன்று அசிடிட்டி பிரச்சனை இருப்பவர்களும் இந்த பழத்தை சாப்பிடலாம். சீத்தாப்பழம் நமது உடலில் மெட்டபாலிசம் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும். நமது உணவை ஆற்றலாக மாற்றக்கூடிய அம்சம் இதில் உள்ளது. சீத்தாப்பழம் சாப்பிடுவதால் கண் பார்வை மேம்படும். இதய நலன் மற்றும் மூளையின் ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கும் சிறந்தது. இந்த பழத்தில் சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இது சருமத்திற்கு மிருதுவான தோற்றத்தை தரும். சிறு வயதிலேயே கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு இந்த பழத்தை கொடுக்கலாம். நம் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு அதிகரிப்பதற்கு சீத்தாப்பழம் உதவியாக இருக்கிறது. இரத்த சோகை கொண்டவர்கள், கர்ப்ப காலத்தில் ஹீமோகுளோபின் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் பெண்களின் இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வரலாம். நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி சீத்தாப்பழத்தில் உள்ளது. இது உடல் பருமனை தடுக்கக்கூடியது. இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்கும். புற்றுநோயை தடுப்பதற்கு தேவையான பண்புகள் சீத்தாப்பழத்தில் உள்ளன. குளிர்காலத்தில் இந்த பழம் நிறைய கிடைக்கும். இந்த பழம் சளியை தூண்டும் என்று நினைத்து கொண்டு தவிர்த்து விடுவார்கள். ஆனால் தினமும் சாப்பிட வேண்டிய பழம் இது. அதே சமயம் அதிக இயற்கை சர்க்கரை கொண்ட பழம் என்றும் தவிர்க்க வேண்டியதில்லை. சீத்தாப்பழங்களில் நார்ச்சத்து இருப்பதால் பிரக்டோஸ் இரத்த சர்க்கரையை எளிதில் உயர்த்தாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இது இரத்தத்தில் குளுக்கோஸை மெதுவாகவே வெளியிடுகிறது. உடம்பில் ஊளைச்சதை உள்ளவர்கள் தொடர்ந்து சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் சேராது. சீத்தாப்பழம் தொடர்ந்து சாப்பிடுவது நினைவாற்றலை அதிகரிக்கும். குடல் பாதுகாப்பையும் தரக்கூடியவை இந்த சீத்தாப்பழங்கள்.